இன்றைக்கு இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட்டில் 2 முக்கியமான தீர்மானங்கள் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கெடுப்பு முதல் வாக்கெடுப்பே வெற்றி பெற்றிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. அதிலே முதலாவது வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட தீர்மானம் அல் ஜசீரா இஸ்ரேலுக்குள் இயங்க முடியுமா முடியாதா என்பதுதான். இஸ்ரேலில் இருந்து இயங்கக்கூடிய ஹெரேட்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி பிரகாரம் இஸ்ரேலுடைய நெசட்டில் கொண்டு வரப்பட்ட அல் ஜசீராவை தடுக்கும் சட்டம் மூலம் முதல் வாசிப்பில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, வெற்றி அடைந்திருக்கிறது. நீதிமன்ற உத்தரவுகள் எதுவும் இல்லாமலேயே எந்த ஒரு ஊடக நிறுவனத்தையும் மூடுவதற்கு இந்த சட்டம் அனுமதி வழங்குகிறது. இப்போ நெசட்டில் அவங்க கொண்டு வர்ற எல்லா ரூலும் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது, நினைச்சா அவங்க இழுத்து மூடலாம் என்கிற சட்டத்தை தான் கொண்டு வர்றாங்க. அந்த அடிப்படையில் தான் அல் ஜசீரா உள்ளிட்ட எந்த ஊடகமாக இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு யார் போனாலும் அது செல்லுபடியாகாது. அரசாங்கம் நினைத்தால் அவர்களை இழுத்து மூடிவிட முடியும். அந்த அடிப்படையில் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனமாக இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்குள்ளாக அல் ஜசீரா தொலைக்காட்சி செயல்பட முடியாது என்கிற தடை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. தடைக்கான அங்கீகாரம் இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட்டிலே கிடைத்திருக்கிறது. முதல் வாசிப்பில் 50 நெசட் உறுப்பினர்களால் இது ஆதரிக்கப்பட்டிருக்கிறது. 41 பேர் இந்த தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க, 50 பேர் தான் ஆதரித்திருக்கிறார்கள் என்கிற நிலையில் அல் ஜசீராவினுடைய செயல்பாடு என்பது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நெசட் உறுப்பினர்களாலும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. 41 பேர் அங்கீகரிச்சிருக்கிறாங்கிறது மிக முக்கியமானது. குறிப்பாக அட்டர்னி ஜெனரலாலும் எதிர்க்கப்பட்டிருக்கிறது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இஸ்ரேலுடைய அட்டர்னி ஜெனரலே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் நெசட் இந்த தீர்மானத்தை பாஸ் பண்ணி இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு இரண்டாவதாக இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட்டிலே கொண்டு வரப்பட்ட தீர்மானம் தான் நேற்று இரவு நம்முடைய வீடியோவிலையும் சொல்லியிருந்தோம். பாலஸ்தீன அப்பாவிகள் சிறையிலே வாடக்கூடிய ஆயிரக்கணக்கான சகோதரர்களை நீதிமன்றத்தினுடைய எந்த கட்டுப்பாடும் கடப்பாடும் இல்லாமல் விரும்பிய அடிப்படையில் தூக்கு தண்டனை மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கான சட்டம் முதல் வாசிப்பில் இதுவும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, பாஸ் ஆகி இருக்கிறது. 39 உறுப்பினர்கள் இந்த மசோதாவுக்கு தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள், 16 பேர் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். எனவே இஸ்ரேலுடைய நெசட்ல முதல் வாசிப்பில் இந்த தீர்மானம் பாஸ் ஆகி இருக்கிறது. இன்னும் 2 வாசிப்புகள் இருக்கிறது. பெரும்பாலும் அந்த இடங்களிலும் இந்த தீர்மானம் பாஸ் ஆகிவிட்டால் பாலஸ்தீன அப்பாவிகளை எந்தவித கேள்வி கணக்கும் இல்லாமல் விசாரணைகளும் இல்லாமல் நினைத்த பிரகாரம் அவர்கள் கொள்வதற்கான அனுமதியை சட்ட ரீதியாக பெற்றுவிடுவார்கள் என்பதுதான் அவர்கள் பாலஸ்தீனத்தை கைப்பற்றி உருவாக்கிய நாட்டினுடைய கேவலமான சட்டமாக இருக்கிறது என்பதையும் பார்க்க முடிகிறது.